அன்பு நேயர்களே, ஈஸ்டர் குண்டுபிடிப்பு சம்பந்தமாக நாம் 9 விடயங்களை முன்னிறுத்தி 2வது பகுதிக்குள் நாங்கள் நுழைக்கின்றோம். யார் யார்? முன்னாள் அரச புலனாய்வுத்துறை இயக்குனர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்தன, ஐஜிபி சந்திராண்டி விக்ரமரெட்ன, முன்னாள் ஜனாதிபதி கைப்புள்ள மைத்ரிபால சிறிசேன, பாதுகாப்பு செயலர் ஹேமத்ரே பெர்னாண்டோ, முன்னாள் ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவர் சிசிர மெண்டிஸ், சீனியர் டிஐஜி நந்தன முனசிங்க மற்றும் ஐஜிபி விக்ரம் ரெட்னே ஆகியவர்கள் குறித்தான இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்குள் காக்கி சட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் கருப்பாடுகள் குறித்தான விடயத்தில் 2வது பகுதி ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் நாங்கள் முக்கியமாக சொல்ல போகின்றோம் என்றால், இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக ஒரு 70% விசாரணைகள் முடிவிட்ட நிலையில் தான் இந்த நிலந்த ஜெயவர்தன தன்னுடைய, அதாவது அரச புலனாய்வு பிரிவில் இருந்த கம்ப்யூட்டரில் 3 பகுதியில் இருந்த சகல ரெக்கார்ட்ஸ்களையும் அழித்து விட்டார். அப்படி என்றால் அங்கு ரீகவர் பண்ணலாம் என்ற கேள்வி ஒன்று வருகிறது இல்லை. அது ஹார்ட் டிஸ்க்கும் கூட மாற்றி போடுறாங்க. அப்ப அது குறித்து நாங்கள் இப்பொழுது பார்ட் 2க்குள் செல்கின்றோம். பகுதி 2 என்பது இது குறித்தான மேலதிக தகவலுடன் இன்னும் பல விடயங்கள் வருகின்றது. 2019 தாக்குதலுக்கு முன்னர் உளவுத்துறை அறிக்கைகள் குறித்து அறிந்திருந்தும் திரு ஜெயவர்தன உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு எதிரான தேசிய காவல் பணியகம் விசாரணை நிலுவையில் உள்ளதால் ஜூலை 2024 முதல் அவர் பணியில் இருந்து கட்டாயமாக விடுப்பில் செல்லப்பட்டார். அதாவது கட்டாய லீவுக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். நவம்பர் 2023 அவருக்கு போதுமான புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறுவதற்காக ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மனுக்களில் உச்ச நீதிமன்றத்தால் அவர் 75 மில்லியன் ரூபாயை தனது சொந்த பணத்திலிருந்து இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஒரு தீர்ப்பளித்திருந்தது. ஐஜிபி அறிக்கை அனுப்பும் வரை சீனியர் டிஐஜி நிலந்தவுக்கு எதிரான விசாரணை நடக்கவில்லை. ஆக உச்ச நீதிமன்றம் இவருக்கு ஒரு உத்தரவை கொடுத்தும் கூட அந்த ஐஜிபி, நான் சொன்னேன் மேலே காக்கி சட்டைக்குள்ள கருப்பாடுகள், இந்த ஐஜிபி எந்த விதமான ஒரு ஆக்ஷன் எடுக்கல என்றால் எல்லாரும் ஒரு கூட்டு களவாணிகள் தானே. ஈஸ்டர் தாக்குதல் உத்தரவு குறித்து அறிக்கைக்காக காத்திருக்கும் தேசிய காவல் ஆணையகம் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மூத்த துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு சேவை இயக்குனர் நிலந்த ஜெயவர்தன மீது ஒழுங்கு விசாரணை தொடங்கப்படும். ஆனால் காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தனடி விக்ரமெட்னே தேசிய காவல் ஆணையத்திற்கு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்த பின்னரே என்று தேசிய காவல் ஆணைய தலைவர் சந்திராண்டி பெர்னாண்டோ தெரிவித்தார். அதாவது கொஞ்சம் இருங்க, நாங்க இவரை பத்தி கொஞ்சம் அறிக்கை தரப்புறோம், எந்த ஆக்ஷனும் எடுக்காம இந்த சந்தனடி விக்ரமெட்னே ஐஜிபி இழுத்துக்கிட்டே போனார், ரப்பர் பந்து மாதிரி. தேசிய காவல் ஆணைய தலைவர் சந்திரா பெர்னாண்டோ ஜனவரி 13 அன்று சுப்ரீம் கோர்ட் முடிவு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேட்க காவல் ஆய்வாளர், அதாவது காவல்துறை ஐஜிபி சந்தனடி விக்ரமெட்னேவுக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம். அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணையை மேற்கொள்வது ஐஜிபி அல்ல, இது விசாரணை அதிகாரிகள் குழுவால் செய்யப்படும். ஐஜிபி வரும் நாட்களில் தேசிய காவல் ஆணையத்திற்கு இடைக்கால அறிக்கையை அனுப்புவார். மேலும் தேசிய காவல் ஆணையமாக அந்த அறிக்கையின்படி நாங்கள் எங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று என்பிசி நேஷனல் போலீஸ் கமிஷனுக்கு ஒரு தாஜா ஒன்று பண்ணிவிட்டார். அப்போதே கடந்த வாரம், அதாவது அந்த 2023 உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் மூத்த துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு சேவை இயக்குனர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 75 மில்லியன் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. மேலும் பயங்கரவாத தாக்குதல்களின் போது ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ் இயக்குநராக ஜெயவர்தனவின் குறைபாடுகள் மற்றும் தோல்விகளுக்கு அவர் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டது. ஆக
இவரை ஒரு குற்றவாளியாக உச்ச நீதிமன்றம் கண்டு இழப்பீடும் கொடுத்து இவருக்கு ஒரு ஒபிஷியலாக அவர் ஒரு நடவடிக்கை எடுக்க முடிச்சுன்னா இவர்கள் எதுவுமே செய்யல. இதுதான் இந்த அரசாங்கம் வந்து செய்யுது. அப்ப என்ன சொல்ல போறீங்க? அரசாங்கம் ஒரு ஒரு ஆமை வேகத்தில் செயல்பாட்டாலும் உருப்படியா செய்து வாழ்த்தலாம். இதுவரைக்கும் அறியப்படாத தகவல் எல்லாம் அரசுக்குள்ள இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள். சீனியர் டிஐஜி ஜெயவர்தன ஏதேனும் தடையை எதிர்கொள்ள வேண்டுமா என்று கேட்டபோது நேஷனல் போலீஸ் கமிஷன் தலைவர் தற்போது அதற்கான தேவை இல்லை என்று கூறினார். அதுவும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம். அடிப்படை உரிமைகள் எஃப்ஆர் மனு ஒரு குற்றவியல் வழக்கு அல்ல. சட்டத்தின்படி ஒரு எஃப்ஆர் விண்ணப்பம் ஒரு சுயநல வழக்கு. ஆமா, குற்றவியல் வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் சுயநல வழக்குகள் உள்ளன. ஒரு குற்றவியல் வழக்கில் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எதிராக ஒழுங்கு விசாரணை இருக்கும் போது ஒரு தடை கட்டாயமாகும். ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒரு தடை இல்லை. எனவே இப்போதைக்கு இடைக்கால தடை தேவையில்லை. சீனியர் டிஐஜி ஜெயவர்தனவுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட நிர்வாக பதவி உயர்வு, சீனியர் டிஐஜி அட்மின் உயர்வு மற்றும் அவருக்கு எதிரான ஒழுக்காத்து விசாரணை தொடங்குவதில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் ஐஜிபி சமர்ப்பிக்கும் இடைக்கால அறிக்கையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். விசாரணையின் போது சீனியர் டிஐஜி ஜெயவர்தனவின் மனித உரிமைகளையும் உறுதி செய்வது முக்கியம் என்றும் சீனியர் டிஐஜி ஆக அல்ல ஒரு குடிமகனாக என்றும் அவர் கூறினார். ஒரு மைக்கேல் தீர்ப்பில் முன்னாள் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் அப்போதைய எதிர்கட்சி எம்பியுமான மைத்ரிபால சிறிசேன, பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் அரசு புலனாய்வு சேவை இயக்குனர் சீனியர் டிஐஜி நிலந்த ஜெயவர்தன, முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவரும் டிஐஜியுமான சிசிர மெண்டிஸ் ஆகியோர் 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்காமல் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக கூறிய உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக 310 மில்லியன் ரூபாயை ஜெயவர்தன வழங்க உத்தரவிட்டார். மேலும் ஜெயவர்தனவுக்கு மாத்திரம் 75 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. ஆக இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு உண்மைகளை மறைத்த அல்லது வெளியிலிருந்து கிடைக்கப்பட்ட புலனாய்வு தகவல்களை மறைத்த நேரடி முதலாவது குற்றவாளி யார் வர்றாரு? இந்த ஜெயவர்தன அண்ணாச்சி அம்மாறார். அதுக்காகத்தான் அவருக்கு 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குறதாக சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கி இருந்தது. அப்ப ஆக இந்த இரண்டு பேரும் கோட்டையை காலம் ரணில் காலத்திலும் இந்த காக்கி சட்டைகள் மறைந்து வாழ்ந்தார்களே ஒழிய இந்த உண்மைகளை கொண்டு வருவதற்காக எந்த அரசு, இந்த இரண்டு அரசும் எந்த வேலையும் பண்ணல. அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த ரணிலை விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? ரணில் வரணும் என்று பானாறு, இந்த பாலாறு தேனாறு சமைச்சவங்க சொல்லுங்களேன் பாப்போம். ரணில் நினைச்சால் எவ்வளவு செஞ்சுட்டு ஜேவிபிக்கு இந்த ஆட்சி போகாம இந்த கடைசி காலத்துல புள்ள குட்டி இல்லாத மனுஷன் இந்த மக்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சுக்கலாம். வந்துகிட்டு அவங்கள பதவி எடுத்துக்கிட்டு அவங்கள காப்பாத்துறதெல்லாம் பார்த்தேன் இந்த நரிமார். நல்லது இல்லையா? சீனியர் டிஐஜி நந்தன முனசிங்க ஓய்வு பெற்றதை தொடர்ந்து ஜெயவர்தன நிர்வாகத்தின் சீனியர் டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் ஐஜிக்கு ஒரு லிங்க் எடுத்தார். மேலும் ஜெயவர்தனாவின் நியமனத்தை நிரந்தரமாக டிஜிபி விக்ரம் பெண்ண டிஜிபி விக்ரம் பெண்ண தேசிய காவல்துறை ஆணையத்திடம் அப்போது பரிந்துரை செய்திருந்தார். எப்படி இவ்வளவு நடந்தும் அவர் சீனியர் டிஐஜி அட்மினுக்கு ஆளுக்கு அவருக்கு நியமனம் பண்ணதுக்கு ஒரு பரிந்துரை செய்கின்றார் என்பிசிக்கு, என்னது நேஷனல் போலீஸ் கமிஷனுக்கு. இது நல்ல வேலையா? இது எப்படி இருக்குது? அதிலே இருந்தும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்கல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவரான மூத்த டிஐஜி சீனியர் டிஐஜி நிலந்த ஜெயவர்தனவை ஐஜிபியாக நியமிக்கும் பெரும் திட்டங்கள் வெற்றி பெறாது என்று காவல்துறை தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்தன. இவர் யாரு? இந்த போல உண்மையிலையும் மறைத்த கொலகார பயல் சீனியர் டிஐஜி அட்மினா உள்ள போயிட்டு ஐஜிபிக்கு ஒரு லிங்க் எடுத்துக்கிறாரு. அடுத்த ஆள் யாரு இருந்திக்கிறாரு? இந்த தென்னகோன் இருந்திக்காரு. எது? தேசபந்து தென்னகோன். அப்ப இவர் நிலந்த இல்லாத தலான், அதாவது அந்த சீனியர் லிஸ்ட்ல முதல் வருகிறாரு இவர் நிலந்த வாரார் முதலாவது பேராக. இரண்டாவது வருகுன்னா தேசம் வந்து தென்னகோன். இதெல்லாம் ஒரு கூட்டு களவாணி கும்பல். பாத்தீங்களா எங்க வருகுது? இந்த உண்மை வெளிவந்துச்சா? அதை உடச்சு தாரம் பாருங்க நீங்க.
சீனியர் டிஐஜி ஜெயவர்தன காவல்துறையினரால் நடத்தப்படும் ஒழுக்காற்று விசாரணையை எதிர்கொள்வார் என்றும் அந்த விசாரணையில் முடிவுகள் ஈஸ்டர் ஞாயிறு படுகொலை குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் கண்டுபிடிப்புகளின் அறிக்கையால் முன்னறிவிக்கப்படும் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்தன. அப்போது வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஜெயவர்தன தனது தனிப்பட்ட நிதியில் இருந்து 75 மில்லியன் இழப்பீட்டை தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டது. அதே நேரத்தில் ஜெயவர்தனாவின் தோல்வி மற்றும் தாக்குதலை தடுப்பதில் ஏற்பட்ட தவறுகளுக்காக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியது. நீதிமன்ற உத்தரவின்படி ஜெயவர்தனாவை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று காவல்துறையினர் கோருவார்கள். அங்கு அவர் தனது கடமைகளை செய்வதில் தவறுகள் காவல்துறையின் துறை ரீதியான உத்தரவுகளின் கீழ் அடையாளம் காணப்படும் என்றும் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இவருக்கு உள்ளுக்குள்ள எரிச்சல் பொறாமை இருக்கும் இல்ல, அவர் தான் நீங்க நியூஸ் கொடுக்கிறார் லீக் ஆகட்டும் என்று. குற்றச்சாட்டுகளை பொறுத்து சமீபத்தில் நிர்வாகத்துக்கு பொறுப்பான மூத்த டிஐஜியாக நியமிக்கப்பட்ட ஜெயவர்தன பணி நீக்கம் செய்யப்படலாம். தான் பணி நீக்கம் செய்யப்பட்டாரே. அப்போதைய ஐஜிபி சிடி விக்ரமரட்ன பிறகு ஜெயவர்தன தற்போது இலங்கை காவல்துறையின் 2வது மிக மூத்த அதிகாரியாக உள்ளார். அதன்படி விக்ரமரட்ன ஓய்வு பெற்றவுடன் ஜெயவர்தன அடுத்த காவல்துறை தலைவராக வருவார், ஐஜிபியாக. எப்படி இவ்வளவு குண்டையும் வெடிக்க வச்சுட்டு இந்தியா கொடுத்த உண்மையை மறைச்சிட்டு உனக்கு கீழே இருந்த அத்தனை எஸ்பி லெவல்ல உள்ள ஏஎஸ்பி லெவல்ல உள்ளவன் எல்லாம் தந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு 250 கொலையும் பண்ணிட்டு உனக்கு ஐஜிபி போஸ்ட் நாதாரி பயல்களா? இருப்பினும் விசாரணையின் முடிவு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் ஜெயவர்தனவை உயர் பதவிக்கு போட்டியிடுவதை தடுத்து விட்டது. எப்படி இவர் இந்த உச்ச நீதிமன்ற கேஸ் வராட்டி அண்ணாச்சி ஐஜிக்குள்ள போயிருப்பார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு படுகொலையை தடுக்க தவறுவதற்காக ஒரு சிறப்பு ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயவர்தனவை ஐஜிபி பதவிக்கு உயர்த்துவதற்கான அரசாங்க நடவடிக்கைகளுக்கு கத்தோலிக்க திருச்சபை தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. எப்படி இவர் ஐஜிபிக்கு லிங்கம் எடுத்தாரு, ஒரு லைன் எடுத்தாரு. ஆனால் இங்க ஆண்டகை விடல, அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை விசாரணை செய்த ஜனாதிபதி விசாரணை ஆணையம் அதன் அறிக்கையில் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறிய நபர்களில் ஒருவராக ஜெயவர்தனவை அடையாளம் கண்டுள்ளதாக கார்டினாலின் செய்தி தொடர்பாளர் ரவ் சிரில் காமினி தெரிவித்தார். அவருக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஆதாரங்களில் இருந்து எச்சரிக்கைகள் வந்தன. ஆனால் அவர் தனது கடமைகளை தவிர்த்து விட்டார். கணனியில் கம்ப்யூட்டரில் இருந்து அனைத்து தரவுகளையும் அவர் அழித்து விட்டார். இன்னொரு நாதாரி பயல் பாத்தீங்களா? தண்டனை சட்டத்தின் விதிகளின் கீழ் ஜெயவர்தன மீது நடவடிக்கை எடுக்க COI மேலும் பரிந்துரைத்தது. COI என்னது? அது இங்கிலீஷ்ல வந்திருக்கா? எனக்கு அது புரியல. COI அதாவது கமாண்டர் ஆபரேஷன் இன்ஃபர்மேஷன் COI மேலும் பரிந்துரைத்தது. அரசாங்கம் ஒழுக்காற்று விசாரணை நடத்த தவறிவிட்டு அதற்கு பதிலாக அவரை கண்டி மூத்த ஐஜியாக டிஐஜியாக நியமித்தது. COI ஒபிஷியல் இன்வெஸ்டிகேஷன். ஆமா ரைட், ஒபிஷியல் இன்வெஸ்டிகேஷன். முன்னாள் SI அதாவது முன்னாள் புலனாய்வு தலைவர் நிலந்தவின் ஐஜிபி கனவுகள் செய்து விட்டது. அந்த கேஸோட இவர் ஐஜிபி கனவு நிறைவேறாம போச்சு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்கல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீதான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் மூத்த டிஐஜி நிலந்த ஜெயவர்தன தற்போது காவல்துறையால் நடத்தப்படும் விசாரணை எதிர்கொள்ள நேரிடும். அதனால் அவரது ஐஜிபி கனவு முற்றுமுழுதாக சிதைந்து விட்டது. மத்திய மாகாண மூத்த டிஐஜியாக பிரியந்த வீரசூரிய மற்றும் தெற்கு மாகாண மூத்த டிஐஜியாக தேசபந்து தென்னகோன் ஆகியோர் படையில் அவர்களின் மூப்புத்தன்மையின் அடிப்படையில் இந்த பதவிக்கு 2வது மற்றும் 3வது வரிசையில் உள்ளனர். இருப்பினும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகளை விசாரிக்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணையம் தாக்குதலின் போது மூத்த டிஐஜி தேசபந்து தென்னகோன் தனது கடமைகளை நிறைவேற்றவில்லை என்பதை கண்டறிந்து அவருக்கு எதிராக ஒழுங்கு விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்து. அப்ப பாருங்க, இவனுள்ள காலத்துல இவனுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது என்ற ஒரு இவனுகள் விசாரணை இன்கொயரி பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் நான் கூட இவருக்கு சொல்லியிருந்தேன், யாருக்கு சாகல ரெட்நாயக்க சொல்லியிருந்தேன், அவருக்கு கொடுக்காதங்க நாட்டில் எதிர்ப்பு கிளம்பும் அவருக்கு
தேசபாந்தி தென்னகோனுக்கு ஐஜி போஸ்டர் கொடுக்காதங்க. நாட்டில் எதிர்ப்பிருக்கி அவருக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை ஓங்குது. நீங்க இப்படியே கொடுத்துக்கு போனீங்கன்னா நீங்களும் ராஜபக்ச கவர்மெண்டும் ஒன்றுன்னு சொன்ன கேட்காம தான் வந்து கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? அப்ப ஆக அவர் இன்கொயரி பண்ணணும் சொல்லியும் கூட தேசபந்தனுக்கு ரணில் தன்னை தனிப்பட்ட ரீதியில் கொடுத்திருந்தார். இப்ப இந்த வருது பாத்தீங்களா? 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டுபிடிப்புக்கு முன்னர் அவரது நடத்தை குறித்து நடத்தப்பட்ட ஒழுக்காட்டு விசாரணையை தொடர்ந்து முன்னாள் அரச புலனாய்வு சேவை தலைவர் மூத்த துணை மா அதிபர் நிலந்த ஜெயவர்தனவை இலங்கையின் தேசிய காவல் ஆணையம் பணி நீக்கம் செய்துள்ளதாக அதிகாரிகள் நேற்று சனிக்கிழமை தெரிவித்திருந்தனர். தாக்குதல்கள் நடந்த போது அரசு புலனாய்வுக்கு தலைமை தாங்கிய ஜெயவர்தன நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் 260க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்ட மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்த தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டிருப்பது குறித்து முக்கிய உளவுத்துறை எச்சரிக்கைகளின் பேரில் செயல்பட தவறியது கண்டறியப்பட்டது. மூத்த டிஐஜி ஜெயவர்தனவை சேவையிலிருந்து நீக்குவதற்கான முடிவு முறையான ஒழுங்கு விசாரணையின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்று தேசிய காவல்துறை ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் நேற்றே தெரிவித்திருக்கின்றார். ஆக பல ஆண்டுகளாக பொதுமக்கள் அழுத்தம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள், மத தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து பொறுப்பு குரலுக்கான தொடர்ச்சியான கோரிக்கைகளை தொடர்ந்து இந்த பணி நீக்கம் செய்யப்பட்டது. உளவுத்துறை பகிர்வு மற்றும் பதிலளிப்பதில் கடுமையான குறைபாடுகளை காரணம் காட்டி ஜெயவர்தன உட்பட பல அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளை ஜனாதிபதி விசாரணை ஆணையம் முன்பு பரிந்துரைத்திருந்தது. ஆனாலும் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க தவறுவதற்காக உச்ச நீதிமன்றம் காவல் ஆணையத்தை விமர்சித்ததை அடுத்து 2024 ஆண்டு ஜெயவர்தன கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார். பின்னர் அவர் மீது வெளியிடப்பட்ட குற்ற பத்திரிகைக்கு பதிலளித்தார். இது விசாரணைக்கு வழிவகுத்தது. பாருங்க, உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு இப்படி ஒரு கட்டளை கொடுத்தாலும் கூட இவர்கள் ஒன்றும் பண்ணாம ஒளிச்சு வச்சுக்கிட்டு இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒளிச்சு விளையாடினாங்க. இப்போது இந்த அரசாங்கம் விடுற மாதிரி இல்ல. ஆனாலும் இந்த மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள கொஞ்சம் காக்கி மாட்ட போறாங்க. இப்பொழுது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வேறு ஒரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் பாட்-3 சந்தித்து முடிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி அன்பர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.